வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாக உள்ள நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம். அரசாங்கம் விவசாயிகளின் வாழும் உரிமையினையும் பயிரிடும் உரிமையையும் பறித்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது மீளாய்வு கூட்டத்தொடர் ஆரம்பமாகும் நிலையில் இதில் பங்கேற்க இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஜெனீவா பயணம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜர். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட பணிகளை இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பித்து வைத்துள்ளார். தொடர்ந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ் பிரதேச காரியாலயம் காலை 11 மணிக்கு யாழ்ப்பாண செயலக பிரிவில் ஜனாதிபதியால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. அதே நேரம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட நிகழ்விலும் ஜனாதிபதி கலந்து கொள்வதோடு யாழ் நூலகத்தின் அபிவிருத்தி பணிகளையும் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் நிர்மாணிக்கப்பட உள்ள உத்தேச புதிய கிரிக்கெட் மைதானத்தின் பணிகளையும் ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதிக்கு விஜயம் செய்து தென்னை தினம் அபிவிருத்தி கருத்திட்டத்தை ஆரம்பித்து வைக்க உள்ளார். அத்துடன் முல்லைத்தீவு வட்டவாகல் பாலம் நிர்மாணிப்புக்கான அடிக்கலும் நாட்டப்படுகின்றது. அத்துடன் பழைய பகுதியில் தென்னை நாற்று உற்பத்தி நிலையத்தினையும் ஜனாதிபதி திறந்து வைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் விவசாயிகளின் வாழும் உரிமையினையும் பயிரிடும் உரிமையினையும் பறித்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். மொனராகல பகுதியில் விவசாயிகளின் காணி பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். சேனை பயிரிடும் மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் அரசிடமிருந்து மானியம் அல்லது நிதியுதவி எதையும் கோரவில்லை. மாறாக பல தசாப்தங்களாக பயிரிட்டு வரும் நிலத்தின் உரிமையினை மட்டுமே கோருகின்றனர். சோளம், தர்பூசணி, வெண்டைக்காய் போன்ற பயிர்களை சாகுபடி செய்து வரும் 5000 முதல் 6000 குடும்பங்கள் சுமார் 25,000 ஏக்கர் நிலப்பரப்பில் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக விவசாயம் செய்து வருகின்றனர். அந்த நிலங்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகும். ஆனால் விவசாயிகள் வாழும் உரிமை, வாழ்வாதாரம் மற்றும் சாகுபடி செய்யும் உரிமையை கோரிய நிலையில் இவை அனைத்தும் ஒன்று பறிக்கப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது மீளாய்வு கூட்டத்தொடர் வரும் 8ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. இதில் பங்கேற்க இலங்கை சார்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஜெனீவா செல்கின்றார். ஜெனீவா பயணத்திற்கு முன் அவர் உள்நாட்டு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் ராஜதந்திரிகளை புதன் வியாழக்கிழமைகளில் சந்திக்கின்றார். இதன்போது இலங்கையின் மனித உரிமை முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட உள்ளது. மேலும் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கற்றுக்கு சமர்ப்பிக்க உள்ள இலங்கை குறித்த புதிய அறிக்கை குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது. இம்முறை கூட்டத்தில் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் அரசாங்கம் மேலும் கால அவகாசம் கோரவுள்ளது. அதே சமயம் அந்த அறிக்கை இலங்கை ராணுவத்திற்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகளை முன்வைக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தலைமையில் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட 5 திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவில் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். சந்தேக நபர்களான கெஹல் பாத்திர பத்மே, கமாண்டோ சலிந்து, பானந்துரை நிலங்கு, பெக்கோ சமன், தெம்பிலூர் அகிரு ஆகியோர் இந்தோனேஷியாவின் போலீஸ், இன்டர்போல், இலங்கை போலீஸ் ஆகியவை இணைந்து நடத்திய விசேட நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் சமீபத்தில் விசேட விமானம் மூலம் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இதற்கிடையில் பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மே விசாரணைகளின் போது பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார். துருக்கி சென்று பதுங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து முடிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 நாட்கள் தாமதமாகியிருந்தால் தங்களை கைது செய்வது சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறை துணை அத்தியட்சகர் ரோகான் ஒலுகலவிடம் அவர் கைது செய்யப்படுவார் என்று கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் சில பிரச்சனைகள் வரப்போகின்றன என்பது உணர்ந்ததால் துருக்கிக்கு செல்ல திட்டமிட்டேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உலகின் 20 நாடுகளில் தாம் தங்கியிருந்ததாகவும் அதில் இந்தோனேஷியாவை மிகவும் பாதுகாப்பான நாடு என்று கருதியதாகவும் இலங்கையை விட 29 மடங்கு பரப்பளவையும் பெரிய சனத்தொகையும் கொண்ட நாடு எனவும் கூறியுள்ளார். அதிகாரிகள் இந்தோனேஷியா வந்ததாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் தங்கியிருந்த இடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை என்றும் பத்மே தெரிவித்துள்ளார். இந்த குற்றக்குழுவினரை தடுத்து வைத்து விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் குற்றப்புலனாய்வுத்துறையின் தொடர் விசாரணைகளில் இலங்கையில் குறித்து சந்தேக நபர்கள் வைத்துள்ள சொத்துக்கள் மற்றும் இவற்றுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் உள்ளனவா, இவர்களுடன் தொடர்பில் இருந்த அரசியல்வாதிகள் யார் என்று உண்மைகள் வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குமூலம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை முகத்திடலில் நடைபெற்ற போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியமை தொடர்பாக முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சவன் ஏக்கநாயக்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக வேண்டிய நிலையில் அவசியம் இல்லை என்று அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. அவர் இன்று முன்னிலையாக வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் பிரித்தானிய விஜயம் தொடர்பான விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் அளிக்க இன்று காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு இதற்கு முன்னர் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வார இறுதியில் 5 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபர்களை கைது செய்து நாடு திரும்பிய காவல்துறை அதிகாரிகளின் பெயர்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து அது அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதற்கு பதிலளித்த காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவில் உதவி காவல் கண்காணிப்பாளர்கள் ரோஹான் ஓலுகல மற்றும் மஹிந்த ஜெயசுந்தர தலைமையிலான குழுவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் குற்றவாளிகளின் இலக்காக மாறக்கூடும் என்ற கவலைகள் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையின் செய்தி தொடர்பாளரும் பிரதி காவல்துறை அதிபருமான வூட்லர் தெரிவிக்கையில், எங்கள் அதிகாரிகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த கைது நடவடிக்கை அவர்களுக்கு பாராட்டுக்குரியது. அதிகாரிகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றார். சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்ட பலர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதும் வெளிநாடுகளில் மறைந்து உள்ள குற்றவாளிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலம் கொலை மிரட்டல்கள் விடுத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு சில காவல்துறை அதிகாரிகள் அதிலும் சிறப்பு படை உறுப்பினர்கள் உட்பட குற்றக்குழுக்களுடன் தொடர்பு வைத்திருந்த காரணமாக கைது செய்யப்பட்டனர். சிலர் நாட்டை விட்டு வெளியேறி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஹெகல்பத்ர பத்மே மற்றும் அவரது கும்பல் உறுப்பினர்கள் சமீபத்தில் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டு ஆகஸ்ட் 30 கட்டுநாயக்க பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அதே நேரத்தில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபான, காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பல மூத்த அதிகாரிகளும் விமான நிலையத்தில் இருந்திருந்தனர். வெளிநாட்டில் பணிபுரிந்த அதிகாரிகளின் பெயர்களை காவல்துறை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகளுக்கும் பாதாள குழுக்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக நெருக்கமான தொடர்பு இருந்து வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடம் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் பாதாள குழுக்களை விரைவில் முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்கின்றோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். கெகல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்த உள்ளிட்ட பாதாள குழுவினரை கைது செய்தவை தொடர்பாக ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் முக்கிய பங்காற்றிய கெகல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து உட்பட 5 பேரை நாட்டிற்கு அழைத்து வந்துள்ளோம். இவர்கள் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பாதுகாப்பு அமைப்புகள் எந்தவிதமான அரசியல் தலையீடுகளுமின்றி செயல்பட்டதால் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அரசியல்வாதிகளின் ஆதரவோடுதான் பாதாள குழுக்கள் இயங்கின. அரசியல்வாதிகள் தங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளவே இந்த குழுக்களை பயன்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் கடுமையாக விசாரித்து உண்மைகளை வெளிச்சம் போட்டு பாதாள குழுக்களை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று அவர் உறுதியளித்தார்.